பாண்டியன் ஸ்டோர் நியூ பிரமோ எல்லாத்துக்கும் காரணம் சுகன்யான்னு தெரிஞ்சுட்டு பயங்கர சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் சுகன்யா நான் எந்த ஒரு தப்பு பண்ணல, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்ட்டு தப்பிக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அரசி உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது யாருன்றது சொல்ல போறியா இல்லையான்றாங்க. அப்போ அரசி எல்லாமே சுகன்யாத்தை தான் இது மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அவங்க தான் இப்படி பண்ணு குமாரி வேலைன்னு பண்ணிக்கும் நல்லா இருப்பின்ட்டாலாம் என் மனசை மாத்தினது அவங்க தான்ட்டு சுகன்யாவை காட்டி கொடுத்துறாங்க. அதனால பயங்கர ஷாக் ஆகுறாங்க. சுகன்யா இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க அரசி, இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லை, அரசி சும்மா சொல்லிட்டு இருக்கா, போதும் நிப்பாட்டியா, என் பொண்ணு போய் சொல்ல மாட்டா, இப்போ எப்படி பேசிட்டு இருக்கியான்ட்டு பயங்கரமா பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சுகன்யா கிட்ட. அதுல இருந்து சுகன்யா தப்பிக்கிறதுக்காக என்னென்னவோ பிளான் பண்றாங்க. ஆனா அவங்களால அதுல இருந்து தப்பிக்க முடியல. ஏன்னா பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நாங்க விட்டு வச்சோம் இல்லையா, அதுதான் நாங்க பண்ண மிகப்பெரிய தப்புன்றாங்க. இப்படி இடம் கொடுத்ததுக்கு இப்படி ஒரு கேவலமான கடிதம் பண்ணிருக்க, வீட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு காரணம் அப்ப நீதான் எங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியான்ட்டு ரொம்ப கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. கோமதி இவளை சும்மா விடக்கூடாதுன்ற மாதிரி ஆர்குமெண்ட் போது பழனி இருந்துட்டு இவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியுங்கன்னா சொல்லாது இவ்வளவு நல்லா நான் எல்லாமே மறைச்சிட்டு இருந்துட்டு சுகன்யா பண்ண ஒவ்வொரு விஷயங்களுமே சொல்றாங்க பழனி. அதை கேட்டுட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.